ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான லட்டு வந்து எப்படி வந்து குயிக்காக நல்லா வந்து சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடானதையும் 1 கப் வந்து சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வந்து வெள்ளை அவல் இருந்தாலும் சரி, அது கெட்டியான அவல் இல்லைன்னா சன்ன அவல் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. சேம் மெத்தட் தான். சிவப்பு அவலுங்கும்போது கொஞ்சம் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்கும், அதனால் வந்து சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் வறுத்துட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா வந்து ஒரு பொரிஞ்சு வர மாதிரி வரும், அது வரைக்கும் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம சேர்த்துடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இது கூட வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோக்னட், செரேட்டட் டெசிகேட்டட் கோக்னட், அதாவது இது வந்து பவுட்ரு மாதிரி இருக்காது, நல்லா குச்சி குச்சியாக நீட்டமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், துருவன மாதிரி. அது சேர்த்துருக்கேன். இனிப்புக்கு வந்து வெல்லம் சேர்க்க போகிறேன். வெல்லம் வந்து 3/4 கப் வந்து சேர்த்துருக்கேன், பொடிச்ச வெல்லம். இது வந்து ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்காட்டி நான் 3/4 கப் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வேணான்னா நீங்கள் வந்து 1/2 கப் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 பிஞ்ச் வந்து வெறும் ஏலக்காயை பொடிச்சது, அந்த பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து நீங்கள் மிக்சியில் ஓட்டிக்குங்க. ஓட்டிட்டு இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து தருன்னு இருக்கும். ரவையில் செஞ்சால் ரவா லட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்கும். இது வந்து நல்லா நீங்கள் அழுத்தி கையில் பிடிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து நல்ல உருண்டை வந்து வந்துடும். எக்ஸ்ட்ரா நீங்கள் அடிஷ்னலாக எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வரலைன்னா மட்டும் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சூடான நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன அளவுகள் மட்டும் நீங்கள் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா கரெக்டாக அழுத்தி பிடிச்சிங்கன்னா லட்டு ஷேப் வந்துடும். இது கூட நீங்கள் வந்து முந்திரி, திராட்சை இந்த மாதிரி நட்ஸ் எதாவது சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை இப்படியே சிம்பிளாக செய்கிறனாலும் செஞ்சுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.